ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அண்ட் உங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் நல்ல ஸ்டேஜில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் எல்லோரும் நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷனில் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஸோ இப்போ நம்ம இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி சயின்ஸ்ன்ற சீரீஸில் ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜிக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ ஃபிசிக்ஸ்க்கு பார்க்குறோம் டே 7. இந்த டே 7 எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் பற்றி பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம ரிஃப்ளெக்ஷன் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ ரிஃப்ராக்ஷன் பற்றி பார்க்குறோம். ஸோ பேசிக்காக இந்த வீடியோஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஒரு ஹெல்பிங் ஃபேக்டர், யாருக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி ப்ரிப்பேரிங் ஃபார் சிஹெச்எஸ்எல், எஸ்எஸ்சியை பொறுத்தவரை சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ், ஜேஇ, ரயில்வே பொறுத்தவரை என்டிபிசி, குரூப் டி, பேராமெடிக்கல் அண்ட் ஆல் ஆஃப் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து சயின்ஸ் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதோ அங்கெல்லாம் வந்து இந்த லெக்சர் வீடியோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த நம்ம கவர் பண்ணுற சிலபஸ் எல்லாமே வந்து வில் பி ஃபோக்கஸ்ட் ஆன் எஸ்எஸ்சி, சிஜிஎல். இட் இஸ் பிகாஸ் எஸ்எஸ்சி, சிஜிஎல் இஸ் கன்சிடர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ். ஸோ சிஜிஎல் கவர் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லா எக்ஸாமும் கீழே இருக்கிற எல்லா எக்ஸாமும் அதில் இன்க்ளூட் ஆகிடும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம வி டூ ஹேவ் டெலகிராம் சேனல், நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். info-verse சொல்லிட்டு இருக்கும். யூ கேன் ஸ்டில் சர்ச் அண்ட் ஜாயின் இட். இன்ஸ்டாகிராம்லேயும் info_verse சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கும். ஸோ இஃப் யூ நீட் டு காண்டாக்ட் மீ இன் எனி வே, லைக் உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குது, பர்சிஸ்டண்டாக இருந்துகிட்டே இருக்குது, இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, சரியான ஒரு ஃபேக்டர் கிடைக்க மாட்டேங்குது, உங்களோட அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும் உங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற பட்சத்துக்கு யூ கேன் காண்டாக்ட் மீ. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வில் ஃபைண்ட் அவுட் அ சொல்யூஷன் ஃபார் தட். அந்த சொல்யூஷன் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ ஐம் ஷுர் தட் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ்க்கு உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இட் வில் பி அ வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபேக்டர். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளுக்கு ஒரு மெயில் ஐடியும் இருக்குது, wisdomcritic@gmail.com. ஸோ யூ கேன் ஸ்டில் காண்டாக்ட் இன் மெயில் ஐடி ஆல்சோ. அண்ட் ஐ ஹோப் ஸோ த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வாட் ஹவ் been previously published and what is yet to be published will be liked by you all. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்கள ஒரு காம்படிஷனாக பார்க்காம ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டாகவே பாருங்கள். ஸோ நீங்களும் வளருவீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் வளருவார். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பாண்டிங் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் எவர் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் info-verse. அண்ட் வித் திஸ் we will start today's session. நம்ம செஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஃப்ராக்ஷன். ஸோ பேசிக்காக வாட் இஸ் ரிஃப்ராக்ஷன், ரிஃப்ளெக்ஷன் பார்த்துருப்போம். ரிஃப்ராக்ஷன் என்ன? ஸோ இதில் ரிஃப்ராக்ஷன்னா என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, சேஞ்ச் இன் த டைரக்ஷன் ஆஃப் லைட் ரேஸ். ஸோ அப்போ இது ரிஃப்ராக்ஷன் வந்து சேஞ்ச் இன் த ஒரே செகண்ட். So refraction are change in the direction of light ray. Okay, change in the direction of light ray இருக்கு. அப்போ ரிஃப்ளெக்ஷன் என்ன? ரிஃப்ளெக்ஷனும் கிட்டத்தட்ட ஒரு லைட் ரே வருது, அது ரிஃப்ளெக்டிவ் லைட் ரே போகுது, அதுலேயும் ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் இருக்குது. என்ன செய்யுது? அப்போ ரிஃப்ளெக்ஷனுக்கும் ரிஃப்ராக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஃப்ளெக்ஷன் நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு லைட் ரே வரும், ஒரு பாலிஷ் சர்ஃபேஸில் ஹிட் ஆகிட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் ரிஃப்ராக்ஷன் இந்த கேஸ் எப்படி நடக்கும்னா, அதுக்கு ஒரு 2 மீடியம் தேவை. ஒன்று ரேரர் மீடியம்னு சொல்லுவோம், இன்னொன்று டென்சர் மீடியம்னு சொல்லுவோம். ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ 2 மீடியம் வேணும். அந்த மீடியமில் விச் அண்டர்கோஸ் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா அதை ஊடுருவி போகிற தன்மை இருக்கும். ஆனால் ரிஃப்ளெக்ஷனுக்கு அந்த மாதிரி இருக்காது. ரிஃப்ளெக்ஷனுக்கு ஜஸ்ட் பட்டா திரும்பி வரும். ஆனால் ரிஃப்ராக்ஷன் வந்து அதை ஊடுருவி போகிற தன்மை இருக்கும், விச் கேன் பெனிட்ரேட் த மீடியம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறோன்னா, இட் இஸ் தி சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் லைட் வென் இட் பாசஸ் ஃப்ரம், வென் எப்போ நடக்கும்னா, வென் இட் passes from one medium to other medium. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ ஜென்ரலாக இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் டயக்ராம் அந்த மாதிரி இது வந்து ஒரு நார்மல் ரே. ஓகேவா? இப்போது இது வந்து ஒரு மீடியம் 1, இது வந்து ஒரு மீடியம் 2. ஸோ மீடியம் 1ல் ஒரு லைட் ரே வருது. லைட் ரே வந்துட்டு 2 கண்டிஷன் நடக்கும். என்ன கண்டிஷன்னா, இந்த லைட் ரே
இப்போ நம்ம இது வரைஞ்சிருக்கோம்ல, இதுக்கு பேர் ஒன்று கொடுத்துடலாம். பேர் கொடுத்துட்டா இட் வில் பி பெட்டர். இந்த கோடுக்கு பேர் வந்து நார்மல். ஓகேவா? இப்போ மீடியம் 1ல் ஒரு லைட் ரே வருது. அந்த லைட் ரே வந்துட்டு எப்படி அது வந்து ரிஃப்ராக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் அண்டர்கோ 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஒன்று வந்து இப்படி போகும், டிஃப்ரென்சியேஷனுக்கு டாட்டடில் வரைகிறேன். இன்னொன்று இப்படி போகும். அதாவது கேஸ் 1 வந்து இது கேஸ் 2. ஸோ கேஸ் 1ல் வந்து எப்படி ரிஃப்ராக்ட் ஆகுதுன்னா, இந்த நார்மல் லைனை கம்பேர் பண்ணுறப்ப நார்மல் லைனை நீங்கள் பேஸாக வச்சிங்கன்னா இட் இஸ் ரிஃப்ராக்டட் அவே ஃப்ரம் த நார்மல். ஓகேவா? ஸோ ரிஃப்ராக்டட் அவே ஃப்ரம் த நார்மல். அப்போ கேஸ் 2 என்னவா இருக்கும்? கேஸ் 2 கேஸ் 1 கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இருக்கு? இட் இஸ் டுவர்ட்ஸ் த நார்மல். ஸோ ரிஃப்ராக்டட் டுவர்ட்ஸ் த நார்மல். ஸோ இது ரெண்டே கேஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து ரிஃப்ராக்ஷன் நடந்ததுக்கப்புறம் எய்தர் இட் கேன் கோ அவே ஃப்ரம் த நார்மல், அப்படி இல்லைனா நார்மலை நோக்கி இட் கேன் கம் டுகெதர், இட் கேன் கம் க்ளோசர் டு த நார்மல். இது வந்து கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 அவே ஃப்ரம் நார்மல், இன்னொன்று க்ளோஸ் டு த நார்மல். ஓகேவா? ஓகே, இதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு மீடியம் இருக்குது. ஏன்னா ரிஃப்ராக்ஷனுக்கு நான் சொன்னேன் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரிஃப்ளெக்ஷன் பிகாஸ் இட் நீட்ஸ் அ மீடியம் ஆஃப் ப்ரொபகேஷன் இருக்கணும். ஸோ அப்போ மீடியமாக ஒரு மீடியம் வந்து எப்படி ஆக்ட் ஆகணும் அப்படின்னா, நான் சொன்னேன் 2 டிஃப்ரெண்ட் மீடியம் இருக்குது. ஒன்று ரேரர் மீடியம், இன்னொன்று டென்சர் மீடியம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஜென்ரலாக அதை எப்படி டேர்ம் பண்ணணும்னா ஆப்டிக்கலி டென்சர் மீடியம், இன்னொன்று என்னது ஆப்டிக்கலி ரேரர் மீடியம். அது ஜஸ்ட் டேர்ம் தான் ஆப்டிக்கலி, அதில் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒன்று வந்து டென்சர் மீடியம், இன்னொன்று ரேரர் மீடியம். டென்சர் மீடியம்லையும் ரேரர் மீடியம்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூஸ்வலாக ரிஃப்ராக்ஷன் யாருக்கு நடக்கும்? லைட்டுக்கு தான் நடக்கும். அப்போ த சேஞ்ச் இன் பாத் ஆஃப் த லைட் ரே. அப்போ லைட் ரே சேஞ்ச், அதோட பாத்து சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போது அதுக்கு சர்டன் வெலாசிட்டி சேஞ்ச் நடக்கும். அப்படி நடக்கிறப்ப டென்சர் மீடியமில் அதோட சேஞ்ச் ஆஃப் லைட் ரே இருந்ததுன்னா அதோட வெலாசிட்டி ஸ்பீட் எப்படி இருக்குன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் வில் பி லெஸ். ஓகே, இது ரேரர் மீடியமில் எப்படி இருக்கும்? ஸ்பீட் ஆஃப் லைட் வில் பி. ஸோ இது ஒரு கொஸ்டின், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ரேரர் மீடியம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ லெஸ்ஸா மோரா when compared with the speed of the other medium அப்படி கேட்டாங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் வில் பி மோர். ஓகேவா? இதுதான் வந்து ஜென்ரலாக. அப்போ மீடியமில் ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா ஒன்று வந்து ஆப்டிக்கலி ரேரர்னு வரும், இன்னொன்று ஆப்டிக்கலி டென்சர்னு வரும். டென்சரில் ஸ்பீட் ஆஃப் லைட் வில் பி லெஸ், அதே ரேரில் ஸ்பீட் ஆஃப் லைட் வில் பி மோர். இது வந்து ரொம்ப பேசிக்கு. இதை வந்து எப்படி சொல்கிறாங்க? எப்படி ஒரு மீடியம் நம்ம ரேரர்னு சொல்கிறோம், எப்படி டென்சர்னு சொல்கிறோம்? இப்போ ஏதோ ஒரு மீடியம் இருக்குது, அது எப்படி ஒரு டென்சர் மீடியம்னு சொல்கிறோம், அது எப்படி ஒரு ரேரர் மீடியம்னு சொல்கிறோம்? அது ஏன்? இப்போ ஒரு ஏ பி 2 இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் ஏ, ரைட் ஹேண்ட் பி. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் நான் டென்சர்னு சொல்கிறேன்னா ரைட் ஹேண்ட் வந்து இதை கம்பேர் பண்ணுறப்ப ரேரராக இருக்கும். இதே ரைட் ஹேண்ட் பியில் இருக்கிறது இன்னொன்று சி இருந்தால் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப இது ரேராக இருக்கும், அது டென்சர் இருக்கும். ஸோ தேர் மஸ்ட் பி சம்திங் விச் ஹெல்ப்ஸ் அஸ் டு டிசைட் வெதர் எ மீடியம் இஸ் டென்சர் ஆர் ரேரர் அப்படின்றது நமக்கு தெரியணும்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்னன்றதை சொல்கிறேன். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் ஒரு மீடியம் டென்சரா ஒரு மீடியம் ரேரரா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ அந்த இதில் அண்டு இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் வில் பி லெஸ், இதில் ஸ்பீட் ஆஃப் லைட் வில் பி மோர் அப்படி சொன்னல. இதில் ஏன் லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா டென்சர் மீடியம்னா ரொம்ப க்ளோஸ்டாக பேக்டாக இருக்கும். நல்ல ஒரு பஜார் மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள்
ஒரு 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட ஒரு 50 மீட்டரே வந்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நடப்பீங்க. ஏன்னா அவ்வளோ கன்ஜஸ்டடாக டிராஃபிக்காக இருக்கும். அதுதான் வந்து ஸ்பீடு, உங்களோட ஸ்பீடு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கன்ஜெஷன். அதே ரேரர் மீடியமில் எல்லாம் ஸ்கேட்டர்டு அங்கங்கே இருப்பாங்க. உங்களோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சிம்பிளாக, ஓகேவா? ஸோ speed of light will be less in denser medium and speed of light will be more in rarer medium. ஓகே, இப்போ டென்சர் மீடியம் நான் வந்து இந்த கேஸில் 2 வரைஞ்சேன். ஒன்று டுவர்ட்ஸ் நார்மல், கேஸ் 2 டுவர்ட்ஸ் நார்மல், கேஸ் 1 இஸ் அவே ஃப்ரம் த நார்மல். ஓகே, இப்போ இந்த டுவர்ட்ஸ் நார்மல் எப்போ வரும்? ஒரு லைட் ரே, ஒரு இன்சிடென்ட் லைட் ரே டுவர்ட்ஸ் நார்மல் எப்போ வரும்? அப்போ அந்த மீடியம் என்னவாக இருந்தால் டுவர்ட்ஸ் நார்மல் வரும் அப்படின்னு பார்த்தா, அந்த மீடியம் டென்சர் மீடியமாக இருந்ததுன்னா, if the medium is denser medium, denser medium இருந்தா அதோட refracted ray வந்து towards normal. அதே rarer medium இருந்தா அதோட refracted ray வந்து away from the normal. ஸோ ரொம்ப சிம்பிள். ரேரராக இருந்தால் அவே ஃப்ரம் த நார்மல், அதே வந்து டென்சராக இருந்தால் டுவர்ட்ஸ் நார்மல் வரும். ஓகே, இப்போ ஒரு மீடியம் ரேரர் டென்சர் அப்படின்றத பிரிக்கிறோம். இதில் ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டோம். இப்போ இந்த பெண்டிங் ஆஃப் லைட், இந்த ரிஃப்ராக்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு ஒரு டேர்ம் வந்து புதுசாக உள்ள வரும். சரி, இப்போ இந்த ரிஃப்ராக்ஷன்றது எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து ஒரு லைட் ரே வருது, வந்து இது ஒரு கிளாஸ் பீஸ் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த லைட் ரே எப்படி போயிருக்கணும்? இப்படியே நேராக போயிருக்கணும், கரெக்டாக? நேராக போகாமல் இது ஒரு பாத் சேஞ்ச் பண்ணுது. சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வரப்போ இப்படி வருது. ஸோ விச் மீன்ஸ் இந்த கிளாஸ் இருக்குல்ல, கிளாஸ் வந்து க்ளோஸ்டாக பேக்டாக இருக்குது. ஸோ இப்போ கிளாஸை வந்து டென்சர் அப்படின்னு கன்சிடர் பண்ணுனா, அவுட்டர் ஸ்பேஸ் ஏர் வந்து யாராக இருப்பா? ரேரராக இருப்பாங்க. ஸோ ரேரர்லேருந்து ஒரு லைட் வருது, டென்சருக்குள்ளே போகிறப்ப இந்த எப்படி இருக்குது? இது ஒரு நார்மலாக நீ கன்சிடர் பண்ணினீங்கன்னா எப்படி போகுது? ரொம்ப விலகாமல் கொஞ்சம் விலகி போகுது. ஸோ விச் மீன்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல். நான் என்ன இங்கே சொன்னேன்ல, டென்சர் மீடியமில் டுவர்ட்ஸ் த நார்மல் தான் போகும் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போது இந்த நார்மலுக்கு கிட்டக்க போகிறப்ப இது வந்து டுவர்ட்ஸ் நார்மல் போகும். திருப்பி டென்சர்லேருந்து வெளியே போகிறப்ப எப்படி போகும்? டென்சர்லேருந்து வெளியே போகிறப்ப ஒரு ஆக்சுவல் பார்த்து ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து ரிஃப்ராக்ஷன். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதை பாருங்கள், மேலே யார் வந்து யாருன்னா ரேரர் மீடியம், ரேரர் மீடியம், கிளாஸ் வந்து யாருன்னா டென்சர் மீடியம். இப்போ இதை பாருங்கள், மேலேருந்து ஒரு லைட் ரே வருது, ரேரர் மீடியம்னு ஒரு லைட் ரே வருது, கிளாஸ்க்குள்ளே வருது, கிளாஸ் த டென்சர் மீடியம், கிளாஸ்க்குள்ளே வரப்போ அதோட லைட் ரே சேஞ்ச் ஆகுது பார்த்து. தென் அகெயின் அது வந்து கிளாஸை விட்டு வெளியே ரேரர் மீடியம் போகிறப்ப அதோட நார்மல் பாத்துலேருந்து டீவியேட் ஆகி வெளியே போகுது. ஸோ விச் மீன்ஸ் ஸோ இருங்களேன், ஓகே, ஓகே, இப்போ இதில் எப்படி நடக்குது இதை பாருங்கள். இப்போது இதுதான் வந்து நார்மல், இதுதான் வந்து நார்மல் ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக போடணும். ஸோ டுவர்ட்ஸ் நார்மல் வருது. அண்ட் திருப்பி டென்சர்லேருந்து ரேரர் போகிறப்ப, ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள், ரேரர் மீடியமில் போகிறப்ப எப்படி அவே ஃப்ரம் தான் நார்மலாக போகுமா? ஸோ அப்போ ஒரு டென்சர் மீடியம்லேருந்து வெளியே போகிறப்ப அந்த நார்மல் லைனை விட்டு தள்ளி போகும், இப்படி போகும். இதுதான் நார்மல், அதை விட்டு தள்ளி போகும். ஸோ இதுதான் வந்து ரிஃப்ராக்ஷனோட பேசிக் பிரின்சிபல். ஸோ ரிஃப்ராக்ஷனோட பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேரர் மீடியம், டென்சர் மீடியமில் டுவர்ட்ஸ் நார்மல் ரிஃப்ராக்டட் லைட் வரும். அதே வந்து ரேரர் மீடியமாக இருந்தால் அவே ஃப்ரம் த நார்மல் அப்படி போகும். இது வந்து ஜென்ரல். அண்ட் இதை எப்படி பேஸ் பண்ணுறோன்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் ஒரு டேர்ம் சொன்னேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அண்ட் இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இந்த மியூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மியூ
ஆர் சில இடத்துல எப்படி என்னன்னு குறிப்பிடுவாங்க ஸ்மால் என். ஸோ மியூ ஆர் ஸ்மால் என். இந்த மியூன்றது என்னன்னா மியூ இஸ் டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட் ஆஃப் லைட். இப்போ வீன்றது என்னது இதில் ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ மியூ வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட் ஆஃப் லைட்டு. இப்போ நான் வந்து இந்த ரிஃப்ராக்டிவ் இந்த ப்ரொபோர்ஷனலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் சீன் நான் சேர்த்துக்கலாம். ஸோ மியூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அண்டு இப்போ நம்மளுக்கு மியூனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். அது எப்படி நமக்கு தெரியும்னா ஒரு 5 மெட்டீரியல் இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் வேக்யூம் அல்லது ஏரு, அதோட ஸ்பீட் ஆஃப் லைட் அதில் வந்து 3 × 10⁸ எல்லாமே மீட்டர்/செகண்ட். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் யூனிட் 1. யூனிட்டி யூனிட்னா 1, ஓகேவா. அப்புறம் வாட்டராக இருந்ததுன்னா உங்கள் மெட்டீரியல் வாட்டராக இருந்தால் ஸ்பீட் ஆஃப் லைட் 2.3 × 10⁸, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.33. அதே ஐஸாக இருந்தது அப்படின்னா 2.3 × 10⁸, 1.31 இதுதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதே கிளாஸாக இருந்ததுன்னா 2.2 × 10⁸, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. டைமண்டாக இருந்தது அப்படின்னா 1.2 × 10⁸, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 2.4. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹேஸ் தி ஹையஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்டு, கிளாஸு, ஐஸு, வாட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது டைமண்ட். இட் இஸ் பிகாஸ் ஹையர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் யாருக்கு இருக்குன்னா 2.4 ஹேஸ் தி ஹையஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் யாருக்கு, டைமண்டுக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த டேபிள் உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் இந்த 5 ஐட்டம் தான் கேட்பாங்க. ஸோ இந்த 5 ஐட்டம்குள்ளே சுற்றி கேட்குறதுனால இது வந்து பெக்யூலராக எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நல்லா மனசில் பதிஞ்சிருக்கணும். ப்ளஸ் அவங்களோட கரஸ்பாண்டிங் ஸ்பீட் இது பதிஞ்சிருந்தால் போதும். இதை வந்து ஒரு கொஷின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக அதை ஆன்சர் பண்ணிடலாம். அண்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஓகே இப்போது இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை எப்படி சொல்லலாம்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இன்னொன்று ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இந்த அப்சல்யூட்டுக்கும் ரிலேட்டிவ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ்னால் மீடியம் 1, மீடியம் 2. மீடியம் 1ல் நான் இந்த மாதிரி காம்போசிஷன் எழுதுகிறேன். இதை வச்சு நீங்கள் சொல்லுவீங்க என்ன டிஃப்ரென்ஸ் இதில் இருக்கும் அப்படின்னு. மீடியம் 1 யாராக இருந்தால் மீடியம் 2 கிளாஸாக இருக்கலாம். மீடியம் 1 யாராக இருந்தால் மீடியம் 2 வாட்டராக இருக்கலாம். ஓகே, இதுமாதிரி மீடியம் 1 யாராக இருந்தால் மீடியம் 2 டைமண்டாக இருக்கலாம். ஓகே, இதுமாதிரி மீடியம் 1 யாராக இருந்தால் மீடியம் 2 ஐஸாக இருக்கலாம். ஓகே ஓகே அதில் மீடியம் 1 அண்ட் மீடியம் 2 இதை பார்த்தா என்ன தெரியுதுன்னா ஒரு மீடியம், அந்த மீடியம் 1ஆக இருக்கிறது லைட் ரே, இன்சிடென்ட் லைட் ரே வரக்கூடிய மீடியம் எப்போவுமே ஏர் அல்லது வேக்யூமாக தான் இருக்கணும். அப்போ தான் அது வந்து அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதனால தான் மீடியம் 1ல் நான் எல்லா சைடுமே 4 இடத்துலையுமே ஏர் போட்டிருக்கேன். இங்கே ஏர், இங்கே கிளாஸ், இங்கே கிளாஸ், இங்கே ஏர்னு நான் போடலை. இட் இஸ் பிகாஸ் மீடியம் 1 ஹேஸ் டு பி ஏர், whereas the other medium can be anything. அப்படி இருந்ததுன்னா அது வந்து அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா ஏன் யாரை நம்ம எடுத்துக்கிறோன்னா யாரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, யாரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன 1 கண்டு தெரியாதுல்ல. ஸோ யாரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. நம்ம எப்போவுமே அந்த யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் கொண்டு போவோம். அதனால் நம்ம யாரை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு யாரை மற்றதோட கம்பேர் பண்ணுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஓவர் வியூ கிடைக்கும். அதனால் நம்ம பேஸை யாராக வச்சுக்கிறோம். அதனால் அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு எப்போவுமே மீடியம் 1 யாராக இருக்கணும். இந்த அதர் மீடியம் கேன் பி ஆஃப் எனிதிங். ஓகேவா? ஓகே, இது அப்சல்யூட்டுக்கு. அதே இன்கேஸ் ரிலேட்டிவாக இருந்து அப்படின்னா ரிலேட்டிவ் எப்படி இருக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லேயும் 2 மீடியம், எப்போயுமே 2 மீடியம் இருந்தால் தான் பண்ண முடியும். ரிலேட்டிவ்னா நீங்கள் யார் இருக்கணும் அப்படின்றது மேண்டேட்ரி கிடையாது, இருந்தால் தப்பு கிடையாது அந்த மாதிரி. ஸோ ரிலேட்டிவில் மீடியம் 1 வந்து வாட்டராக இருக்கலாம், மீடியம் 2 கிளாஸாக இருக்கலாம். அது மாதிரி செகண்ட் வந்து இல்லை வைஸ் வர்சா கிளாஸாக இருக்கலாம்,
வாட்டராக இருக்கலாம். ஐஸ் வாட்டர் ரெண்டும் ஒன்று தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ அதனால் ஐஸுக்கு வாட்டருக்கு நம்ம காம்பினேஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. கிளாஸாக இருக்கலாம், இல்லை ஏராக இருக்கலாம். ஸோ எனிதிங் இட் கேன் பி, பட் மீடியம் 1 ஏராக இருக்கணுன்றது மேண்டேட்ரி கிடையாது. இதுதான் வந்து ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதாவது விச் மீன்ஸ் இதுக்கு மீடியம் 1 ஹேஸ் டு பி ஏர், மீடியம் 2 கேன் பி ஆஃப் எனிதிங். இதில் மீடியம் 1 அண்ட் மீடியம் 2 கேன் பி ஆஃப் எனிதிங் irrespective ஆஃப் their நேச்சர். ஓகேவா? இதுதான் வந்து ஜென்ரல் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்கிறது. இப்போ ஒரு லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். ரிஃப்ராக்ஷனுக்கு சில லாஸ் இருக்குது. லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம்ல, ஆங்கிள் லை, ஆங்கிள் ஆர் அண்ட் நார்மல் ஹேஸ் டு லை இன் த சேம் பிளேன். அதுமாரி நார்மல் ரே, இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, லோ லை இன் த சேம் பிளேன். அந்த மாதிரி ரிஃப்ராக்ஷன் ஆகிறதுக்கு சில லாஸ் இருக்குது. சில லாஸ்னால ரெண்டே லா தான், லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்சிடென்ட் ரே, அதே மாதிரி ரிஃப்ராக்டட் ரே அண்ட் நார்மல் ரே மஸ்ட் லை இன் சேம் பிளேன். Incident ray, refracted ray and normal ray must lie in same plane. இது வந்து என்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோன்னா அந்த ஆங்கிள் ஐ, இது வந்து ஆங்கிள் ஆர்னு சொல்கிறோம். இது வந்து இப்போ ஒரு புது டேர்ம் ஒன்று வரும், ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு படிப்போம். ஸ்னெல்ஸ் லா எதை பேஸ் பண்ணிருக்கோம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். மியூ சைன் தீட்டா, இது வந்து மியூ சைன் தீட்டா 2. இந்த தீட்டா 1 தீட்டா 2ன்றது இனிஷியலாக அதோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எப்படி இருக்குது, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ அதை பேஸ் பண்ணி ஸ்னெல்ஸ் லா, இது மியூ கேன் ஆல்சோ பி ரிட்டன் ஆஸ் என், என்னன்னு சொல்கிறோம்ல. ஸோ என் சைன் தீட்டா 1, என் 2 சைன் தீட்டா 2. இப்போ இதை பேஸ் பண்ணி ஸ்னெல்ஸ் லா எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, ஸ்னெல்ஸ் லாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா n1/n2 ஈக்குவல் டு sin theta 2 by sin theta 1. ஆக்சுவலாக இங்கே மியூ இருக்கும், மியூவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு sin theta 2 by sin theta 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை எப்படி டேர்ம் பண்ணுறாங்க, என்னென்னு டேர்ம் பண்ணுறாங்கன்னா ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஸ்னெல்ஸ் லாவோட ஃபார்முலா என்ன, இது ஒரு கொஸ்டின். இப்போ ஸ்னெல்ஸ் லாவோட ஃபார்முலான்னா ஸ்னெல்ஸ் லா ஃபார்முலா n1/n2 ஈக்குவல் டு, அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே 2 இருக்கா, இங்கே 2 வரும், இங்கே 1 இருக்கா, இங்கே 1 வரும். ஸோ n1/n2 ஈக்குவல் டு sin theta 2 by sin theta 1. ஆர் இந்த n1 கேன் பி ஆல்சோ ரீப்ளேஸ்ட் ஆஸ் யார், இந்த மியூ சொன்னல, மியூ 1/μ2, அந்த கேன்சல் ஆகும் சொல்லலாம், கேன்சல் ஆகாது. மியூ 1/μ2 எப்படி எழுதலாம், sin theta 2 by sin theta 1. ஓகேவா? மியூ கேன் ஆல்சோ பி ரிட்டன் ஆஸ் n, அதுதான் ஆக்சுவலாக கேன்சல் ஆகாது. இதெல்லாம் தான் வந்து ஜஸ்ட் ஸ்னெல்ஸ் லா என்னன்னு சொல்கிறது. இப்போ இதில் ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான விஷயம் இந்த கண்டிஷன் ப்ளஸ் இதுக்கு அடுத்து ஒரு கான்செப்ட் வரும் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு, அதுக்கு அடுத்து ஒன்று கான்செப்ட் வரும் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இந்த 3 கான்செப்ட்லேயும் ரொம்ப முக்கியமானது, இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ ரிஃப்ராக்ஷனோட சில எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு பென்சில் தண்ணியில் டிப் பண்ணியிருக்கோம், அது பார்க்குறப்ப எப்படி தெரியுது பாருங்கள், ஆக்சுவலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, பெருசாக தெரியுது. அண்ட் இந்த ஷேப் ஆஃப் சன் செட் அண்ட் சன் ரைஸ் இருக்குல்ல, அப்படியே ஓவல் ஆகிட்டே போகுது பாருங்களேன். சன் எனக்கு அது ஓவல் இருந்திருக்கு, ஆனால் நம்மளுக்கு பார்க்குறப்ப இந்த ஹரிசோனில் பார்க்குறப்ப ஓவல் ஷேப் தெரியும். சர்க்குலாக இருந்தது அப்படியே கொஞ்சம் மாறுது, அப்புறம் ஆப்லேட் ஷேப்பில் மாறுது, அப்புறம் இன்னும் ஃப்ளாட்டாக போகுது, அப்புறம் ஹரிசோன் போகிறப்ப நம்மளுக்கு இப்படி தெரியுது. அப்புறம் லெமன் இமர்ஸ்ட் இன் தி கிளாஸ் ஆஃப் வாட்டர். வெளியில் இருக்கிற லெமனோட டயாமீட்டர் பார்த்தா 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும், அதே தண்ணிக்குள்ளே பார்த்தா அது 8 சென்டிமீட்டர் டயாமீட்டர் தெரியும். விச் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் இன்சைட் த வாட்டர் அப்பியர்ஸ் டு பி பிகர் தேன் தி ஆக்சுவல் ஆப்ஜெக்ட். இதெல்லாம் வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷனில் பேஸ் பண்ணி நடக்கிறது. அதனால் இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இதில் என்ன பாருங்கன்னா, இங்கே கீழே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டை இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தெரியுது. இட் இஸ் ஆஸ் சிமிலர் ஆஸ் அந்த லெமன் இன் தி கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இதுக்கு இது மட்டும்தான் எக்ஸாம்பிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த பென்சில் இன்சைட் த கிளாஸ் வாட்டர் நல்லா கவனிச்சுக்கோங்க. வேணா எழுதுகிறேன், ஸ்க்ரீன்ஷாட் என்ன எடுத்துக்கோங்க. Examples of refraction: pencil inside glass of water. அடுத்தது shape of sun during rise and set. அடுத்தது object inside water appears to be near to the surface of water. Okay. அடுத்தது ஸ்டார்ஸோட twinkling ability, twinkling of stars. அடுத்தது delayed sunrise and sunset. ஒரு ஊரில் சீக்கிரம் சன்ரைஸ் ஆகும், ஒரு ஊரில் சீக்கிரம் சன்செட் ஆகும். delayed sunrise and set. ஓகே. அடுத்து ஓவல் ஷேப் ஆஃப் த சன், ஷேப் ஆஃப் சன் அது சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னா என்னென்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கும், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ரெண்டு இருக்கும். ஸோ அது ஒரு டென்சர் மீடியமில் அதோட ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குல்ல, இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளில் எப்படி இருக்கும்னா, ஆங்கிள் ஆஃப் ஐ இன் டென்சர் medium for which the angle of R in the rarer medium is 90 degree. இது எதுக்கு, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேர் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள். கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன் டென்சர் மீடியம் ஃபார் விச் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இந்த ரேரர் மீடியம் இஸ் 90 டிகிரி அப்படின்னாங்க. ஸோ இதுதான் ரிஃப்ராக்ஷன் ஆகிறது. என்னென்னா, இது வந்து ஒரு லைட் ரே வருது, இதோட ஆங்கிளும் 90 டிகிரியாக இருந்ததுன்னா அது வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ இந்த லைட் ரேக்கு ரிஃப்ராக்ட் ஆகிறது வந்து நார்மலோட 90 டிகிரி மேக் பண்ணுது. ஸோ இந்த லைட் ரே இந்த ஆங்கிளுக்கு கரஸ்பாண்டிங்காக 90 டிகிரி மேக் பண்ணுதா, அப்போ இந்த ஆங்கிள் தான் நமக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஒரு 30 டிகிரி இருக்குது. 30 டிகிரி இருக்கிறப்ப ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் நார்மலோட மேக் பண்ணது 60 டிகிரி. அப்போ இது கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேட்டால் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கிடையாது. இப்போது இது 45 டிகிரி இருக்குது. அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் மேக் பண்ணது 90 டிகிரினா இந்த மெட்டீரியலுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் இஸ் 45 டிகிரி பிகாஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் had made the angle of refraction to be 90 டிகிரி. அப்போ இது வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து 45 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதை ஒரு சின்ன கிளிப்பிங்கோட பார்க்கலாம். ஒரே செகண்ட். ஓகே. ஸோ இப்போ இது பார்த்தோம். இப்போ இது பாருங்களேன், இது வந்து எப்படி ஆகுது அப்படியே பாருங்க. ஏன் ப்ளே ஆக மாட்டேங்குது?
ஓகே. ஸோ இது லைட் ரே எப்படி வருது பாருங்கள். இந்த லைட் ரே இங்கே வைக்கிறாங்க. லைட் ரே இப்படி வைக்க எப்படி மாறுது பாருங்கள். நேராக வருது. இங்கே வரப்போ ஆர்த்தோகனல் நம்மளுக்கு போகுது. இந்த இடத்துல ஆர்த்தோகனலாக போகும். ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது இப்படி தான் நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் எப்படின்றத கண்டுபிடிப்போம். இது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படி சொல்லிச்சு. அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கும். அந்த ஃபார்முலா எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ வந்து 1/sin c. sin cன்றது வந்து சைன் கிரிட்டிக்கல் ஆங்கிள். இதில் மியூன்றது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, cன்றது கிரிட்டிக்கல் ஆங்கிள். கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ரிஃப்ராக்ஷன் பார்த்தாச்சு, கிரிட்டிக்கல் ஆங்கிள் பார்த்தாச்சு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இப்போ பார்க்க போகிறது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், TIR அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கம்ஸ் அண்டர் ரிஃப்ராக்ஷன் தான். இட் இஸ் வை பிகாஸ் அப்படின்னா ரிஃப்ராக்ஷனுக்கு நம்ம என்ன சொன்னோம், 2 மீடியம் இருக்கணும், ஒரு மீடியம் இன்னொரு மீடியம் போகணும். போகிறப்ப சேஞ்ச் லைட் ரே அப்படி நடக்கணும். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனும் சிமிலர் திங் வில் ஹேப்பன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்க சில கண்டிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல் ஒன்றும் கிடையாது. ஒரே கண்டிஷன் தான். லைட் ரே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ லைட் ரே ஹேஸ் டு ட்ராவலிங் ஆஃப் மோஷன் ஆஃப் லைட் ரே அப்படின்னா டென்சர் டு ரேரர் மீடியம். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் must be greater than angle of critical angle. I mean critical angle பெருசாக இருக்கணும். இது 2 கண்டிஷன் மட்டும் தான். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ரே வந்து must be greater than critical angle. இன்னொன்று லைட் ரே ஹேஸ் டு ட்ராவல் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். இப்படி இருந்ததுன்னா இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க என்சிஆர்டியில். எப்படின்னா அது எழுதி வச்சுக்கேன். லைட் கோஸ் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் அண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் மோர் தேன் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள். தென் the right ray instead of getting refracted it undergoes total internal reflection அப்படின்னு சொல்கிறாங்க. which means ரே வந்து டோட்டலாக ரிஃப்ளெக்ட் ஆகி அதுக்கு வந்த வழியாகவே போயிடும். வந்த ஆப்ஜெக்ட் என்ன மீடியமோ அந்த மீடியம்குள்ளேயே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்த்தா இன்னும் ஸ்பெஷலாக புரியும். பாருங்களேன். இப்போது இந்த க்ரீன் வந்து ஒரு லைட் ரே இந்த ஃப்ளூயிட் விட்டு வெளியே போக மாட்டேங்குது. எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இங்கேருந்து இங்கே போகுது, தென் இங்கேருந்து இங்கே வருது, இந்த பாட்டமில் பட்டது இங்கே போகுது, இந்த மேலே டாப்பில் பட்டது இங்கே வருது, இங்கேருந்து இங்கே போகுது, திருப்பி இங்கேருந்து இங்கே வருது. இப்படியே ட்ராவல் ஆகுது. இதை விட்டு எஸ்கேப் ஆக மாட்டேங்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு பேசிக் இன்னொரு வீடியோ பாருங்களேன். இதை கவனிக்கல, வச்சிருந்ததே பார்க்கல. இதுலேயும் லைட் ரே எப்படி பெண்ட் ஆகுது பாருங்கள். பர்ஃபெக்ட். இப்படியே வருது, இப்படி வருது, இதுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகிக்குது. ஸோ இப்படியே போயிட்டு வரதுனால இது பேர் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இருக்குன்னா 2 கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஆப்ஜெக்டோட அந்த லைட் ரே ஹேஸ் டு ட்ராவல் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். அண்ட் இது எப்போ நடக்கும் அப்படின்னா when the angle of incidence is greater than the critical angle. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இதில் வேறு எதுலாம் நடக்கும், வேறு என்னென்ன எக்ஸாம்பிளில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஷைனிங் ஆஃப் டைமண்ட். டைமண்ட் வந்து அப்படியே ஷைன் ஆகும்ல. ஆனால் டைமண்டுக்கு லக்ஷரஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. பட் சன்லைட்டை வாங்கி அது வெளியே நம்ம கண்ணுக்கு பார்க்குறப்ப ஷைனிங் இருக்குது. அதனால தான் ஷைனிங் ஆஃப் டைமண்டு. அப்புறம் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் இருக்குல்ல, ஆப்டிக்கல் ஃபைபர் லெஸ் எப்படி சொல்கிறது, லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸில். ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர். அப்புறம்
மிரேஜ்னால் காணல் நீர்னு சொல்லுவாங்க. காணல் நீர்னால் அந்த நீங்கள் ரோட்டில் 2 மணிக்கு 1 மணிக்கு வந்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு ரோட்டில் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், பட் தண்ணி இருக்காது ஆக்சுவலாக. அது வந்து மிரேஜ்னு சொல்லுவோம். அது மிரேஜ். அப்புறம் மெடிக்கல் ஃபீல்டில் எண்டோஸ்கோபிக் டெஸ்ட், டெஸ்ட்டு. அப்புறம் இந்த சோப் பபிள் இருக்குல்ல, சோப் பபிள் வெளிச்சத்தில் பார்த்தா எப்படி தெரியும்? ஸோ ஷைனிங் ஆஃப் சோப்பில் ஏர் பபிள். ஓகே. அப்புறம் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள், பட் இது வரும். அந்த ரெயின் ட்ராப்லெட் இருக்குல்ல, ரெயின்போ ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமும் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வரும். அண்ட் அதோட கண்டிஷன்ஸ் பேசிக்காக என்ன பார்த்தோம்? நம்ம கண்டிஷன் என்ன பார்த்தோம்? ரெண்டே இதுதான், டென்சர் டு ரேரர். இன்னொன்று ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல். இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அண்ட் திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஸ்கேட்டரிங் இருக்குது, டிஸ்பர்ஷன் இருக்குது. ஏன்னா மொத்தம் லைட்டோட 4 லைட் கேன் அண்டர்கோ 4 ப்ராசஸ்: ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், ஸ்கேட்டரிங் அண்ட் டிஸ்பர்ஷன். ரிஃப்ளெக்ஷன் பார்த்தாச்சு, ரிஃப்ராக்ஷன் பார்த்தாச்சு. நம்மளுக்கு ஸ்டில் ஸ்கேட்டரிங் அண்டு டிஸ்பர்ஷன் பாக்கி இருக்குது. அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வித் திஸ் வி வில் ஸ்டாப் திஸ் வீடியோ. அண்ட் ஐ ஹோப் ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ரிப்பீட்டடாக போட்டு பாருங்கள். ஒரு டைம் உங்களுக்கு இந்த வீடியோ புரியல அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு டைம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் about refraction. I hope so you all would have liked this video, and I personally suggest you all to share it with your friends so that everybody can learn and everybody can grow together. And with this we'll keep a dot for this video, and இன்னொரு நல்ல வீடியோ, நல்ல கண்டென்ட்ஃபுல் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்னன்றதை டிசைட் பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். Until then, it's bye from உங்களில் ஒருவன். டாட்டா, பை பை, and take care.